Hello, good morning all. Is my voice audible? Yes, Madhu. Yes. Right. Today's class. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, so we are going to learn a concept which is called as code deploy, code pipeline அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு டாபிக் நம்ம AWS கடியில நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னன்னா டெவலப்பர் டூல்ஸ், டெவலப்பர் யூஸ் பண்ற டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இது ஒரு டெவாப்ஸ் கடியில நம்ம ஒரு டூலா வரப்போகுது. இப்போ டெவாப்ஸ்னா என்ன, AWS நமக்கு எப்படி டெவாப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு குட்டியா ஒரு மினியா ப்ராஜெக்ட் மாதிரி பண்றோம். ஏன் இந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம AWSல ஒரு டூல் மட்டும் யூஸ் பண்ணாம மல்டிபிள் டூல்ஸை நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போறதுனால இது ஒரு குட்டி மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு AWS ரிலேட்டட் ப்ராஜெக்ட் வராம டெவாப்ஸ் ரிலேட்டடா நமக்கு இது ஒரு ப்ராஜெக்டா வரும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட்னு வைக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் தான். ஸோ ஈஸினா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஈஸியா நான் உங்களுக்கு புரியுற வைக்கிறது தான் என்னோட ரோல். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸ்ன்னு பார்க்குறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 45 பிளஸ் அப் டு 50 மெம்பர்ஸ் கிட்ட இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கீங்க, ரைட்? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது நடுவில் இன் பிட்வீன் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ நம்மள என்ன பண்ணுவோம்னா ஒரு Q&A, உங்களுக்கு ஏதாவது queries and clarifications இருந்துச்சுன்னா அந்த Q&Aல நம்ம அது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் வரைக்கும், ஸோ இது நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க அப்போ அந்த Q&Aல கேளுங்க. சப்போஸ் எனக்கு இந்த டூல நான் வேற ஒரு டூல நான் கம்பேர் பண்ணி எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம இன்னைக்கு பேசாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்போ வச்சுப்போம், நம்ம இந்த கிளாஸை ஃபுல்லா முடிச்சப்போ ஃபைனலா இருக்கும் பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கேட்கலாம். பிகாஸ் இப்போ நம்ம இட்ஸ் கோயிங் டு பி a லாங் கிளாஸ், ஆல்மோஸ்ட் கண்டிப்பா 2 hours கிட்ட ஆயிரும். அப்ப 2 hours கிட்ட ஒரு கிளாஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அப்போ நடுவில் நமக்கு இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 50 மெம்பர்ஸ் ஒரு 5 பேர் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு டைம் ப்ரொலாங் ஆகும். ஸோ கண்டிப்பா ஒருத்தருக்கு 1.5 hours மேல ஒரு கான்சென்ட்ரேஷன் நம்ம வச்சுக்கிறதுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இவ்வளவு நேரம் தான் நம்ம ஸ்கிரீனையே ஊத்து பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ கண்டினியூஸா நம்ம புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இட் வில் பி ஹார்ட் தான். ஸோ நம்ம பிரெயின் எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸும் அப்படிதான். ஸோ பிரெயின்ன்றது கோப்ப பண்ணிக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நான் அதிகப்படியான பேசுறேன், நீங்க கொஞ்சம் டவுட் கேட்கறது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் டவுட்ஸ். நம்ம பண்ண ஸ்டெப்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். பட் ஆனால் நான் எப்பவுமே என்னோட செஷன்றது எப்படின்னா நீங்க என்ன டவுட் வேணா கேளுங்க, ஸோ எப்படி வேணா நீங்க கேளுங்க, ஐ ட்ரை டு ஆன்சர், அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இது ஒரு மினி ப்ராஜெக்ட்ன்றனால மட்டும் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நான் போட வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன், ரைட்? அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னோட குட்டி இன்ட்ரோடக்ஷன். ஐ எம் மித்ரன். ஸோ ஐ ஒர்க் அஸ் அ பைத்தான் டெவலப்பர். ஸோ அப்போ மோஸ்ட்லி இது ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ற டூல்ஸ்ன்றனால தான் ஒரு டெவலப்பரே உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கோடிங் ரிலேட்டட் அண்ட் ஒரு டூல் எப்படி நம்ம YAML ஃபைல் எழுதுவாங்கன்றது கொஞ்சம் டெவலப்பர் ஸ்டஃப் இங்க இன்க்ளூட் ஆகும். அதுக்காக தான் நான் ஒரு டெவலப்பர், right? So for the past 5 years I'm working in Python developing, and past 2 years of Greens Technology I've been handling DevOps courses fully. So mostly DevOps courses, and AWS ல நம்ம அப்பப்போ இந்த கோடு டிப்ளாய், கோடு பைப்லைன், லாம்டா அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் டூல்ஸ் மட்டும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம AWSல DevOps ரிலேட்டடான டூல்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ DevOps அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே வாட் இஸ் DevOps. ஸோ டெவாப்ஸ் அப்படின்னா டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது என்னங்க டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ்? நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல யூஆர் அண்டர்டேக்கிங் அ நியூ ப்ராஜெக்ட். அப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அண்டர்டேக் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் நம்ம எவ்வளவு நாள்ல முடிக்கணும் அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அந்த லைஃப் சைக்கிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா SDLC அப்படின்ற ஒரு வார்த்தையில பயன்படுத்துவோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஆர் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செய்யும் போது லைஃப் சைக்கிள் இருக்கும். இப்போ நம்ம ஸோ ட்ரெடிஷ்னலா என்ன லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க, ஈஸியஸ்டான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நம்ம அண்டர்டேக் பண்ணும்போது ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ நம்ம என்ன யாருக்காக என்ன வேலை பார்க்குறோம், அந்த அவங்க என்னென்ன ரெக்வயர்மெண்ட்லாம் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு கிளையண்ட் அப்படின்னு வருவாரு, அவர் நம்ம கிட்ட மணி பே பண்ணி நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட்டும் வாங்குவாங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தா ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்சு கொடுக்க போதும். ஸோ ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் நம்ம அந்த கிளையண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டம் டிசைனிங் அப்படின்னா ஆர்கிடெக்சரை நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ். டெஸ்டிங் பண்றதுக்கு டெஸ்டிங் டீம்ன்றது தனியா இருக்கும். அண்ட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங்ல டேட்டாபேஸ் அட்மின்ஸும் உள்ள வந்துருவாங்க. அப்ப நாங்க ஃபுல்லா என்ன பண்ணுவோம்னா சுத்தி நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 months டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்டோட ஸ்கேலை வச்சு நாங்க ஒர்க் பண்ணுவோம்.
ஒர்க் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் AWS அண்ட் DevOps படிக்கிறேன் நீங்க வருவீங்க, which is deployment and maintenance. அப்போ டிப்ளாய் பண்றதும் மெயின்டைன் பண்றதும் உங்களோட வேலை. அப்ப நம்ம இந்த டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸும் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸும் தான் நம்ம AWS அண்ட் DevOpsல பண்ண போறோம். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் லெட்ஸ் சே இது ஒரு லைஃப் சைக்கிள். அப்படின்னா நம்ம இது மொத்தமா முடிக்கிறதுக்கு 1 year ஆகும், என் ப்ராஜெக்ட் இது எல்லா ஸ்டெப்ஸும் முடிக்கிறதுக்கு 1 year ஆகும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு ஒரு 1 month, சிஸ்டம் டிசைனிங்க்கு ஒரு 1 month, இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங் டிப்ளாய்மெண்ட் தான் இருக்கிறது. சார் இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங் தான் அதிகப்படியான டைம் எடுத்துக்கும், ஒரு 6 மாசம் 8 மாசம். ஏன்னா நம்ம அப்பதானே கிரியேட் பண்றோம், பில்ட் பண்றோம். அப்ப அது ஒரு அதிகப்படியான டைம். அதுக்கு அடுத்து நம்ம டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஒரு 3 to 4 months. இப்ப நம்ம என்விரான்மெண்ட்லாம் செக் பண்ணி டிப்ளாய்மெண்ட் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா, மெயின்டெனன்ஸ் நம்ம ஒரு ட்ரையலும் பண்ணி பார்த்து ப்ரொடக்ஷன் மிஷின்ல புஷ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். அப்போ இந்த டெவாப்ஸ் அப்படின்ற வார்த்தை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்டர் டெலிவரி. ஸோ ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்ற அர்த்தம். ஸோ அது என்னங்க, இப்ப நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்ற இந்த 3 மாசம் 4 மாசம் நீங்க மேனுவலா பண்ற வேலையை ஆட்டோமேட் பண்ணிட்டால் அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த டைம்ன்றது கம்மியாயிடும். அப்ப நம்ம அந்த டைமை கம்மி பண்ணி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ப்ராஃபிட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் 1 வருஷம் முடிக்க வேண்டிய வேலையை நான் 8 மாசத்துலயே முடிச்சிட்டேன்னா அடுத்த மீதி 4 மாசத்தை என்னோட ரிசோர்சஸ் அப்படின்னா என்னோட டீம் நான் வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணலாம். ரைட். இதுக்காக நம்ம டெவாப்ஸ் அப்படின்ற டூலை பயன்படுத்தோம். ஸோ டெவாப்ஸ் பயன்படுத்துறதுனால நம்ம ப்ராஜெக்டை சீக்கிரமா முடிக்க முடியும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங் ஃபேஸ்ல நீங்க டெவலப்பரை எக்ஸ்ட்ரா வேலை வாங்க முடியாது. அவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் கோட் அடிப்பாருன்னா நீங்க 12 மணி நேரம் கோட் அடிங்க அப்படின்னு நம்ம சொன்னா அவர் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. அந்த ஃப்ளோல நம்ம கை வைக்கவே முடியாது. ஆனால் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ளோல கை வச்சா அது நம்ம அதை சுருக்கணும், அந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிப்ளாய்மெண்ட் பண்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அதுதான் நம்ம டிப்ளாய்மெண்ட் அப்படின்றதுல நம்ம AWS அண்ட் DevOps அப்படின்னு சொல்ல டெவாப்ஸ்ல ஒரு மல்டிபிள் டூல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் டெவாப்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெவாப்ஸ் ஒரு பீரியாடிக் டேபிள் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே இது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்மளுக்கு மல்டிபிள் டெவாப்ஸ் டூல்ஸோட ஒரு 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 டிபார்ட்மெண்ட்லயும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிட்டு, இன்டகிரேஷன் பண்றதுக்கு ஜென்கின்ஸ், அண்ட் நீங்க டிப்ளாய்மெண்ட்ஸ் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு டாக்கர், அண்ட் நெக்ஸ்ட் இதுவே நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு அன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கும்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டெவாப்ஸ் டூல நம்ம தனியா டெவாப்ஸ்ன்ற கோர்ஸ்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஆனா சில பேர் ஒன்லி AWS அப்படின்றது மட்டும் நீங்க கோர்ஸ் ஆஃப் பண்ணிருப்பீங்க, சில பேர் ஒன்லி டெவாப்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த AWSலயும் சில டெவாப்ஸ் டூல்ஸ் இருக்கு, அப்பேற்பட்ட டெவாப்ஸ் டூல்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற 2 பிரைமரி டூல்னா கோடு டிப்ளாய் அண்ட் கோடு பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டூல் பார்க்க போறோம். ஸோ இந்த 2 டூலும் என்னன்னா AWS ஓட டெவாப்ஸ் டூல்ஸ். ரைட். ஸோ அப்போ AWSல இது நம்ம AWS ஓட டெவாப்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கோடு டிப்ளாய் அண்ட் கோடு பைப்லைனுக்கு நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜெனரிக் டெவாப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது என்னங்க ஜெனரிக் டெவாப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இது ஜென்ரலா யூஸ் பண்ற டெவாப்ஸ் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் கோடு டிப்ளாய்க்கு ஆல்டர்னேட்டிவா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்சிபிள் அப்படின்னு ஒன்று நம்ம படிப்போம். இது நம்ம டெவாப்ஸ்ல அன்சிபிள் ஒரு டூல் படிப்போம். இந்த அன்சிபிள் நீங்க எந்த டூலோட வேணா நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜெனரலா இருக்க டெவாப்ஸ். ஆனா AWS அவன் என்ன ஃபீல் பண்றான்னா நாங்க இந்த அன்சிபிள் மாதிரியே ஒரு டூலை எங்களுக்கு அடியிலேயே ஒரு சர்வீஸா நாங்க வச்சிருக்கோம், அப்ப அந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு கோடு டிப்ளாய் அப்படின்னு சொல்றோம். ஸோ கோடு டிப்ளாய்ன்றது டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்காக தான் we are going to use. ஆனா இந்த கோடு டிப்ளாய்ன்ற சர்வீஸ் AWSல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்ப AWSக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு டெவாப்ஸ் டூல் அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், அவனோட ப்ராடக்ட்டுக்கு அடியில அது கோடு டிப்ளாய். அதே மாதிரி நமக்கு ஜெனரிக் டெவாப்ஸ்ல கோடு பைப்லைனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம டெவாப்ஸ்ல ஜென்கின்ஸ்ன்றதை படிப்போம். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா டெவாப்ஸ்ல படிக்கிறதுக்கு பதில AWSலயே ஜென்கின்ஸுக்கான ஆல்டர்னேட்டிவ் which is called as code pipeline அப்படின்னு சொல்லிட்டு நம்ம AWS ஓட டெவாப்ஸ் ஒன்று லேர்ன் பண்ண போறோம். அப்ப இந்த கோடு டிப்ளாய் கோடு பைப்லைன் ரெண்டுமே AWSல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம சில டூல்ஸ் பார்க்க போறோம். இதே மாதிரி Azure, GCP எல்லா கம்பெனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெவாப்ஸ் டூல் அவங்க பேருக்கு அடியில அவங்களே ஒரு ஓனா ப்ராடக்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இது மொத்தமா ஜெனரலா யூஸ் பண்றதுக்கு தான் ஜெனரிக் டெவாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஜென்கின்ஸ் அன்சிபிள் இருக்கு. எல்லா கம்பெனிஸ்லயும் மோஸ்ட்லி இந்த ஜென்கின்ஸ் அன்சிபிள்ன்ற டெவாப்ஸ் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஆனா நம்ம ஏடபிள்யூஎஸ்லயும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அவைலபிளாக, உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் நீங்க ஆட்டோமேட் பண்றதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு கோடு டிப்ளாய் அண்ட் கோடு பைப்லைன் அப்படின்ற 2 டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் உங்களோட ஹெட்டிங்காவும் இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல அமைச்சிருப்பாங்க. கோடு டிப்ளாய் அண்ட் கோடு பைப்லைன் இன்னைக்கு நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம என்னங்க இன்னைக்கு கிளாஸ்ல பண்ண போறோம்? ஸோ வாட் இஸ் அவர் டுடே சினாரியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட ஒரு குட்டியான ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ ஓவர்வியூனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்படி ஒரு டயக்ராம், ஒன் செகண்ட், சிசிடி. ஸோ நம்ம இப்படி ஒரு டயக்ராம் ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு எப்பவுமே ஒரு கான்செப்ட் என்ன இருக்கும்னா, டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, டெவலப்பர் செய்யற அப்ளிகேஷன், அவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம், ஏதோ ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட் அவங்க செய்யறாங்க. நம்மளோட வேலை என்னன்னா, அந்த வெப்சைட்டை நம்ம போய் டிப்ளாய் பண்றது நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ்ல. அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்டிங்லாம் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல நம்ம ட்ரை பண்ணுவோம், எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு. ஃபைனலா தான் நீங்க ப்ரொடக்ஷன் மிஷின்ல புஷ் பண்ணுவீங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்றோம். ஸோ நம்ம இப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே EC2 டெவலப்பர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா, ஸோ EC2 டெவலப்பர்னா EC2 மெஷின்ல ஒரு டெவலப்பர் மெஷின் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அப்படின்னா டெவலப்பர் என்ன பண்ண போறாருன்னா, ஒரு கோடை அவர் ரைட் பண்ண போறாரு. அந்த கோடு என்ன பண்ணோம்னா, எனக்கு அது ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு கோடு. அப்ப அந்த கோடு அவர் ரைட் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா, அவரு நெட்ல ஸ்டோர் பண்ணிடுவார். அந்த நம்ம ஸ்டோர் பண்ற என்ன மிஷின் எடுக்க போறோம்னா, S3 அப்படின்ற ஒரு காம்பனண்டா நம்ம எடுக்க போறோம். டெவலப்பர் அவர் ஒரு கோடை எழுதி அந்த கோடு வேலையை முடிச்சோன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, S3ல அந்த கோடை போட்டுருவாரு, ஸ்டோர் பண்ணிடுவாரு. இங்க இருந்து நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம S3ல இந்த ஸ்டோர் ஆயிருக்கிற கோடை எடுத்துட்டு வந்து நம்ம புதுசா இன்னொரு EC2, அந்த EC2 மெஷின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ரொடக்ஷன் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த S3ல இருக்கிற கோடு எடுத்துட்டு வந்து இந்த ப்ரொடக்ஷன் மெஷினை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், டிப்ளாய் பண்ணிட்டோம்னா, அப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே, ஸோ வேர்ல்டு வைடு இருக்க மக்கள் எல்லாருமே அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஒரு கோடு நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நம்ம கையில எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு காமனா ஒரு பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது நீங்க டெவாப்ஸ்ல கிட் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவீங்க. கிட்ல அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு எந்த ஜெனரல் டெவாப்ஸும் யூஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் AWSல மட்டுமே நம்ம ஒரு ஃப்ளோவை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, S3ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறாரு அப்படின்ற ஒரு சினாரியோ நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ரைட். ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு கோடை டெவலப்பர் பண்ணி முடிச்சுட்டு S3ல ஸ்டோர் பண்ணிடுவார். பண்ணி முடிச்சோன்னே இப்ப அந்த S3ல இருக்கிற கோடு எனக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேனுவலா அதை எடுத்துட்டு வந்து EC2ல போயிட்டு நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். நம்ம கோடு கையில வந்துருச்சு. EC2ல எப்படி டிப்ளாய் பண்ணுவோம்? install HTTPD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதுல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கோடு ரெடி. ரைட். ஆனா இப்ப அந்த டெவலப்பர் டெய்லியும் தினமும் ஒரு புதுசா ஒரு கோடு மாத்திக்கிட்டே இருப்பாரு, அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நான் தினமும் இந்த டாஸ்க பண்ணணுமா? அப்ப நமக்கு இது ஒரு வேலையாவே ஆயிரும். அப்ப இதை ஆட்டோமேட் பண்ணிட்டால், ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, கோடு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். அந்த கோடு டிப்ளாயோட வேலை என்னன்னா, S3ல இருக்கிற அந்த கோடை எடுத்துட்டு வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அதுவே புல் பண்ணி எனக்கு என்னோட EC2 ப்ரொடக்ஷன் மிஷின்ல புஷ் பண்ணிடும். இதுதான் நம்மளோட கோடு டிப்ளாய் அப்படின்ற பண்ற வேலை. S3 இருக்கிற கோடை எடுத்து EC2ல எனக்கு போடும். ரைட். ஸோ இப்ப நம்ம இந்த கோடு டிப்ளாய்க்கு பதிலாக நம்ம அன்சிபிள் அப்படின்ற டூலை நீங்க ஜெனரிக் டெவாப்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. S3க்கு பதிலாக கிட்னு யூஸ் பண்ணுவீங்க. ரைட். ஸோ அப்ப அன்சிபிள் பதில கோடு டிப்ளாய், அதை நம்ம கோடை எடுத்துட்டு வந்து நம்மளோட இங்க ஒரு EC2 மிஷின் இருக்கும், 100 EC2 மிஷின் இருக்கும். அப்ப எல்லா மிஷின்ல நம்மளுக்கு என்ன போகும்னா, நம்மளுக்கு போயிட்டு அது டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும். ரைட். ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர். அப்ப நம்ம இப்ப 1க்கு கத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 100க்கு எப்படி பண்றதும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நம்ம எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும்ன்றத நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப கோடு டிப்ளாயோட வேலையே கோடை புல் பண்ணி இங்க புஷ் பண்றதுதான். ஆனா இப்ப நீங்க அந்த கோடை டிப்ளாய்ல இதை புல் பண்ணி புஷ் பண்றீங்க பாத்தீங்களா, அதை நீங்க மேனுவலா தான் போயிட்டு எனக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணணும், எனக்கு டிப்ளாய் பண்ணு அப்படி நம்ம பட்டன் கிளிக் பண்ணா அதை எடுத்துட்டு வந்து இங்க டிப்ளாய் பண்ணும். அப்ப நம்ம மறுபடியும் மேனுவலா தான் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப கோடை டிப்ளாய்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஸ்டெப்ஸை சுருக்கிடுவோம். மீனிங் S3ல இருந்து இங்க இருந்து எடுத்துட்டு வா, இதுல போய் டிப்ளாய் பண்ணுன்னு எல்லா கான்ஃபிகரேஷனும் இங்க கொடுத்துருவோம். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆகாது. நம்ம தான் என்ன பண்ணணும்னா, போயிட்டு டிப்ளாய் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா இங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க டிப்ளாய் பண்ணும். யாரோ ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்ப நம்ம புதுசா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம புதுசா இப்ப யாரோ ஒருத்தர் கோட அப்லோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடு டிப்ளாய்ன்றது எனக்கு கால் ஆகணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல் தான் கோடு பைப்லைன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா யாராவது ஒருத்தர் கோடை அப்லோட் பண்ண உடனே இந்த கோடு பைப்லைன் நோட்டிபிகேஷன்
அதுக்கு ஓகே கிடைச்சிரும், ஓகே யாரோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு. அப்ப அந்த கோடை எடுத்துட்டு வந்து என்னோட EC2 மெஷின்ல அதுவே இனிமே ஆட்டோமேட்டிக்கா இந்த பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு இதை ரன் பண்றதை பார்த்துக்கும். இதுதான் கோடு பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம சில யூஸ் பண்ண போற டூல்ஸ்ன்றது கிளவுட் வாட்ச், விச் இஸ் இங்க எல்லாமே கரெக்டா நடக்குதா அப்படின்றத கிளவுட் வாட்ச் மானிட்டரிங் பண்ணும். அண்ட் நம்ம SNS அப்படின்ற இதில் டூல் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்ப இந்த டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெவலப்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன்ஸ் இமெயில் ஆக இல்ல SMS ஆக நம்மளுக்கு சென்ட் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஒர்க் ஃப்ளோ. இதுல எழுதாத ஒரு டூலும் இருக்கு, விச் இஸ் கால்ட் அஸ் IAM. ஏன்னா ஒரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸும் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா IAMன்றது தேவை. அப்ப IAMன்றது பேக் எண்ட்ல நமக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கும், ரைட்? ஸோ இன்னும் இதுல நீங்க வேணும்னா VPCன்றதை கொண்டு வந்துக்கலாம். ஸோ நீங்க உங்க கஸ்டம் என்விரான்மெண்ட், நீங்க ஒரு கஸ்டம் நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்ல நீங்க இந்த மெஷின்ஸ்லாம் நீங்க டிப்ளாய் பண்ற மாதிரி பண்ணலாம். பட் நம்ம இன்னைக்கு VPC எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல, டிஃபால்ட் VPC தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது ஒரு ஆப்ஷனலா சொல்றேன். நீங்க இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க ஓன் VPC கூட நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ VPCன்ற கிளாஸ் முடியலன்னா நோ வரிஸ், நம்ம அந்த VPCன்றது ஒரு தனியா ஒரு செக்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். பட் ஆனா இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல AWSல என்னென்ன டூல்ஸ் கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ AWSல we are going to combine something called as EC2. ஸோ நெக்ஸ்ட் IAM, நெக்ஸ்ட் நம்மளுக்கு S3, நெக்ஸ்ட் கோடு டிப்ளாய், கோடு பைப்லைன், கிளவுட் வாட்ச், SNS, நெக்ஸ்ட் EC2 சொல்லியாச்சு. எஸ். ஸோ நம்ம எத்தனை டூல்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஸோ S3, CDCP, கிளவுட் வாட்ச், SNS. எஸ். ஸோ அப்ப நம்ம இவ்வளவு டூல்ஸை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம கம்பைன் பண்ண போறோம். இது தனித்தனியா நீங்க ஒரு டூல் ஒரு கிளாஸ்ல நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. EC2 தனியா, IAM தனியா, S3 தனியா, SNS தனியா. இப்ப அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் தியரிட்டிக்கலா இந்த ஸ்டெப் எப்படி நடக்க போகுது அப்படின்றத ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இந்த ஸ்டெப்ஸை நம்ம கேரி ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம முதல் செக்மெண்ட்ல இந்த L ஃப்ளோ மட்டும் பார்க்க போறோம். அதுக்கடுத்து நம்ம கோடு பைப்லைனா நம்ம கொண்டு வரலாம். இந்த L ஃப்ளோனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெவலப்பர் அவரோட லேப்டாப்பா இருக்கலாம், அவரோட EC2 மெஷினாக இருக்கலாம், சம்திங். ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா ஒரு கோடை அவர் கிரியேட் பண்ணி S3ல அந்த கோடை போடுவாரு. அது நம்ம தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஏன்னா நமக்கு டெவலப்பர்ன்றது கிடையாது. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து ஒரு டெவலப்பரா உட்காந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்க போறேன். ஸோ ஒரு டெவலப்பர் ஒரு கோடு எழுதி அவர் என்ன பண்ணுவார்னா S3ல அவர் புஷ் பண்ணுவார். புஷ் பண்ணோன்னே உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன வரும்னா, S3ல ஒரு கோடு அப்லோட் பண்ண உடனே என்னோட கோடு டிப்ளாய்ன்றது எடுத்து இங்க எனக்கு புதுசா ஒரு EC2 ப்ரொடக்ஷன் மிஷின்ல எனக்கு புஷ் பண்ணணும். அப்ப இதுதான் நீங்க பண்ண போற வேலை. அப்ப இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் இந்த L ஃப்ளோ, இந்த L மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். அதுக்கடுத்து மீதி கோடு பைப்லைன், மீதி இருக்கிற காம்பனன்ட்ஸ்னா நம்ம அடுத்த ஃப்ளோ, நம்ம அடுத்த சேம் மினி கிளாஸ்லயே அடுத்த செக்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த L ஃப்ளோ மட்டும் கிரியேட் பண்றத ஸ்டெப்ஸை நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டாக்குமெண்டேஷன்ல உங்களுக்காக எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது கார்த்திக் சார் 2 years பேக் இது எழுதி வச்ச டாக்குமெண்டேஷன். பட் சேம், ஸோ எவ்ரி திங் ஒர்க்ஸ் த சேம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போறோம்ன்றத ஒரு பிரீஃபா ஒரு 8 ஸ்டெப்ல நம்ம எழுதியிருக்கோம். இந்த 8 ஸ்டெப்பையும் என்ன அப்படின்றத நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா கொஞ்சமா தியரிட்டிக்கலா நான் சொல்றேன். அதுக்கடுத்து நம்ம இந்த டீப்பா இந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அப்படி ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அது எப்படி பண்றதுன்ற இங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க இந்த வீடியோவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளாஸோட வீடியோவும் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். ஆர் இந்த நோட்டையும் இந்த டாக்குமெண்டேஷன் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துட்டு நீங்க இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பண்ற இந்த L ஃப்ளோ, ஸோ முதல் இந்த L ஃப்ளோவை மட்டும் எப்படி பண்றது அப்படின்ற எக்ஸாம்பிள் ஒரு 8 ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க IAM ரோல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. எதுக்குங்க? EC2, S3, கோடு டிப்ளாய்ன்னு சொல்லிட்டு நம்ம தான் இங்க 3 சர்வீஸை நம்ம யூஸ் பண்ண போறோமே. EC2, S3, கோடு டிப்ளாய், இங்கேயும் EC2 தான். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா EC2 வந்துருச்சு. அப்ப இந்த 3 சர்வீசஸ்க்கும் தேவையான IAM ரோல்ஸை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம IAM ரோல்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம புதுசா ஒரு IAM யூசர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். யாருக்காக? டெவலப்பருக்காக. சரினா டெவலப்பர் என்ன பண்ணணும்? ஸோ இந்த டெவலப்பர்ன்றவர் S3ல என்ன பண்ணணும்னா அவரோட கோடை புஷ் பண்ணணும். அப்ப சின்ஸ் டெவலப்பர் இஸ் கோயிங் டு புஷ் ஹிஸ் கோட் டு S3, அப்ப அந்த டெவலப்பருக்கு S3க்கான ஆக்சஸ்ன்றது நம்ம இங்க கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு IAM யூசர் கிரியேட் பண்ணி அந்த டெவலப்பர் கிட்ட கொடுத்துருவேன். அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த IAM யூசர் வச்சு பல சர்வீசஸ் அவர் ஆக்சஸ் பண்ணிக்குவாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஸோ இப்ப நம்ம S3க்கு போட போற கோட் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஸோ we are going to create an IAM user for the developer. ஸோ அப்பதான் அவரால் அந்த கோடை ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் அண்ட் ப்ரிப்பேர்
கோடு டிப்ளாய் ஏஜென்ட் ஆன் வெப் சர்வர். இது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின். நம்ம எங்க அவுட்புட் வர வைக்க போறோம், எங்க அவுட்புட் போட போறோம்ன்றதான் நம்ம ப்ரொடக்ஷன் மிஷின் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் மிஷின்ல நீங்க ஒரு டூல் எக்ஸ்ட்ராவா இன்ஸ்டால் பண்ணணும். அப்பதான் கோடு டிப்ளாய்ன்றது கரெக்டா போயிட்டு அது டிப்ளாய்மெண்ட் பண்ணும். அப்ப அது என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் கோடு டிப்ளாய் ஏஜென்ட். கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்றத நீங்களோட ப்ரொடக்ஷன் மிஷின்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் கோடு டிப்ளாய்னால இந்த மிஷினோட கனெக்ட் பண்ணி அது நம்ம S3ல இருந்து எடுக்கிற கோடை இங்க டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ அப்ப நம்ம கோடு டிப்ளாய் ஏஜென்ட்ன்றது நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிரியேட் கோடு ஃப்ரம் டெவலப்பர் மிஷின். அது என்னோட வேலை. ஸோ நான் ஒரு கோடை நம்ம கிரியேட் பண்ணுவோம். டன். இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு டிப்ளாய் இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் கோடு டிப்ளாய் அப்ளிகேஷன். அப்ப நம்ம இங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். அந்த அப்ளிகேஷன் S3ல இருந்து நம்மளுக்கு கோடை எடுக்க போறதுக்கான அப்ளிகேஷன். பட் S3ல நமக்கு இங்க கோடு வந்துச்சா? இன்னும் வரவே இல்லை. அதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா EC2 டெவலப்பர் அவர் வேலையை முடிச்ச உடனே அந்த கோடை S3ல ஸ்டோர் பண்ணுவாரு. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். புஷ் த கோட் டு S3 பக்கெட் ஃப்ரம் த டெவலப்பர் மிஷின். அப்ப அவரு கோடை ரெடி பண்ணி முடிச்ச உடனே S3ல புஷ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உங்க கோடு டிப்ளாய்ன்றதுல ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு டூலும் நம்ம படிப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் SNS அப்படின்ற டாபிக் படிக்கும் போது அங்க ஒரு டாபிக்னு கிரியேட் பண்ணுவோம். SQS பண்ணும்போது நம்ம ஒரு கியூன்னு கிரியேட் பண்ணுவோம். லாம்டால ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். கிளவுட் ஃபார்மேஷன்ல ஒரு ஸ்டாக்னு கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பேர். நம்ம அதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னு. சேம் கோடு டிப்ளாய்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனோட வேலை என்னன்னா, எங்க இருந்து எடுத்துட்டு வந்து எங்க போட போகுது அப்படின்றதுதான் நம்ம அந்த அப்ளிகேஷன் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். அப்ப அந்த அப்ளிகேஷன் கடியில நம்ம ரெண்டு டிஃபைன் பண்ண போறோம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கோடு டிப்ளாய்மெண்ட் குரூப். டிப்ளாய்மெண்ட் குரூப்னா என்னன்னா, நம்ம எங்க நம்ம கோடை புஷ் பண்ண போறோம். புஷ்னா என்னது? இப்போ ஒரு EC2 மிஷின் இருந்தா ஒரு EC2 மிஷின். இப்போ இதுவே எனக்கு ஒரு 10 EC2 மிஷினை நான் போட போறேன்னா அந்த 10 EC2 மிஷினும் என்னோட டிப்ளாய்மெண்ட் குரூப்புக்கு அடியில நான் கொண்டு வர போறேன். எங்க நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரியேட் டிப்ளாய்மெண்ட் டு புஷ் த கோடு டு வெப் சர்வர். அப்ப இந்த 7வது ஸ்டெப் என்ன அர்த்தம்னா, S3ல இருந்து இருக்கிற கோடை எடுத்துட்டு வந்து எனக்கு இதுல புஷ் பண்ணு. இதுதான் நம்மளோட 8th ஸ்டெப். 7th ஸ்டெப். அது நம்ம 7th ஸ்டெப் நம்ம என்னன்னா, எங்க இருந்து நம்ம கோடை எடுத்து நம்ம புஷ் பண்ண போறோம்ன்றத நம்ம 7th ஸ்டெப்ல கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு S3 அப்லோட் பண்ண கோடு, S3ல டெவலப்பர் அப்லோட் பண்ண கோடை நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின்ல எனக்கு போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஒன் செகண்ட், யாரும் அன்மியூட்ல இருக்கான். எஸ். ஸோ நமக்கு ஓகே silent ஆயிடுச்சு. ரைட். ஸோ மேக் ஷூர் யுவர் மைக் இஸ் மியூட்டட். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கோடை நம்ம டிப்ளாய் பண்ணி முடிச்சோம்னா ஃபைனலா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லா நான் அப்லோட் பண்ண கோடு எனக்கு இங்க வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் ஓபன் பண்ணி பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற எல் ஃப்ளோ. இந்த எல் ஃப்ளோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பிரீஃபா இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அப்படி இந்த பிரீஃபான ஸ்டெப் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனாலும் நோ வரிஸ், பிகாஸ் நம்ம இதே 8 ஸ்டெப்பை தான் இங்க நம்ம டீடைல்டா எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இன்டெப்தா நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா IAM ரோல்ஸ் கிரியேட் பண்ணணும், டெவலப்பருக்கான ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். IAM யூசர், ஏன்னா டெவலப்பர்ன்றது S3யோட ஆக்சஸ் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ப்ரொடக்ஷன் மிஷின்ல ஒரு கோடு டிப்ளாய் ஏஜென்ட் அப்படின்றத நம்ம ப்ரொடக்ஷன் மிஷின்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டெவலப்பர் ஒரு கோடை கிரியேட் பண்ணுவாரு. கிரியேட் பண்ணி முடிச்ச கோடை S3ல அவர் புஷ்ஷும் பண்ணிடுவார். புஷ் பண்ணி முடிச்சோம் நம்மளோட வேலை என்ன வரும், நம்ம S3ல இருந்து நம்ம என்னன்னா கோடை எடுத்து இங்க புஷ் பண்ண போறோம். அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கோடு டிப்ளாய்ல ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஒரு டிப்ளாய்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணி ஃபைனலா நம்ம டிப்ளாய்மெண்ட்டை நம்ம புஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கோடுன்றது இங்க எடுத்து இங்க வந்து போட்டுரும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற ஃபர்ஸ்ட் எல் ஃப்ளோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கோடு டிப்ளாய்னா என்ன, நம்ம பண்ண போற 8 ஸ்டெப்ஸை நான் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை ப்ராக்டிக்கலா நம்ம ஓபன் பண்ணி நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். அப்போ ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள்ல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். அப்படி இல்லைன்னா கிளியர்னு ஒரு சாட் பாக்ஸ்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலா பண்ற ஸ்டெப்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ஓகே கைஸ், சூப்பர் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ப்ராக்டிக்கலா இன்னைக்கு பண்ண போற எக்ஸாம்பிளை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு IAM ரோல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ எதுக்காக நம்ம IAM ரோல் கிரியேட் பண்ண போறோம்னா, ஒரு சர்வீஸும் இன்னொரு சர்வீஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா, ஸோ அந்த டைம்ல நம்ம IAM ரோல் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் an IAM ரோல். ஸோ ஹோல்ட் ஆன் கைஸ், லெட் மீ லாக் இன் டு மை AWS console. W2 TTNP. It should be helping. One second. Okay, done. So right now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, so AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்ல வந்தோம்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ண போறது IAM. ஸோ டைரக்டா செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கம்ப்ளைன்ஸ்ல IAM என்ற சர்வீஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ யூ வில் பி கிரீட்டட் வித் ஸ்கிரீன் டு கிரியேட் யூசர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்றதுக்கான நம்மளுக்கு பேஜ் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசா ஒரு ரோல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ரைட். ஸோ ஒன் செகண்ட், என்கிட்ட பழைய ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. லெட் மீ delete all these roles. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ புதுசா we are going to create a new role. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், let's create a new role. ஸோ இங்க என்ன கேக்குதுன்னா, ஸோ நம்ம என்ன சர்வீஸுக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுக்க போறோம் அப்படின்ற ரோல் நம்ம கேக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, EC2ன்ற சர்வீஸுக்கும் S3 அப்படின்ற சர்வீஸுக்கும் நான் ஆக்சஸ் கொடுக்க போறேன். அப்ப நம்ம இங்க இந்த நம்ம EC2 to S3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ மொத்தமா நம்ம கிரியேட் பண்ண போறது 2 ரோல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஒன்னு EC2 to S3க்கான ஆக்சஸ்க்கான ரோல் நான் இங்க என்ன பண்ணிடுறேன், ஸோ இங்க EC2-S3 ரோல். அப்ப EC2வும் S3யும் கம்யூனிகேட் பண்றதுக்கான இந்த ரோல் இது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் கிரியேட் அ ரோல். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசா கோடு டிப்ளாய் அப்படின்னு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். அந்த கோடு டிப்ளாய்க்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ரோல் நீங்க கிரியேட் பண்ணணும். அப்ப நீங்க இங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோடு டிப்ளாய் சில இருக்கும். கோடு டிப்ளாய் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கோடு டிப்ளாய்க்கான ஒரு ரோல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்போ கோடு டிப்ளாய்னோடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ AWS கோடு டிப்ளாய் ரோல்னு நெக்ஸ்ட் டேக்ஸ், நெக்ஸ்ட் ரிவ்யூ. நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா, கோடு -deploy ரோல், கோட் டிப்ளாய் ரோல்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இந்த ரோலை தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரோல் எல்லாம் எப்ப அட்டாச் பண்ணுவோம்ன்ற ஸ்டெப்ஸை நம்ம அப்கமிங் செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, which is step 1, create an IAM role for EC2 to access S3. நெக்ஸ்ட் ரெண்டாவது இன்னொரு IAM ரோல் ஃபார் கோட் டிப்ளாய் ஆக்சஸ். இது ரெண்டுத்தையும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது ஓவர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல நம்ம பேக் எண்ட்ல நம்ம யூஸ் பண்ற ரோல்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டாவது ஸ்டெப், நம்ம ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ண போற மெஷினை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு என்னோட லேப்டாப்பை கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸாக கூட நான் ஒரு டெவலப்பர் மெஷினாக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்க உங்க ஓன் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல EC2ல டெவலப்பர் மெஷின் யூஸ் பண்ணாலும் சரி. ஆனா நம்ம ஓன் லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு EC2 மெஷின்ல லினக்ஸ் பேஸ்ட் மெஷினை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க ஓன் லேப்டாப்பை யூஸ் பண்ணாலும் நீங்க YAML ஃபைல்லாம் நம்ம கொஞ்சம் டெவலப்பர் ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பர்ஃபெக்டா கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க ஓன் லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே அல்டிமேட்லி ரெண்டு பேரோட கோலும் நமக்கு சேமா தான் இருக்க போகுது. ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, EC2 டெவலப்பர் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெவலப்பர் மெஷின் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ எப்படி கிரியேட் பண்றது, சிம்பிளி லெட்ஸ் கோ டு அவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ண போறோம்.
ஸோ யூசர் எதுக்குன்னா நம்ம ஒரு டெவலப்பர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம ஒரு ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு டெவலப்பருக்கான ஆக்சஸை நம்ம கொடுப்போம். ஆக்சஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா புதுசா ஒரு EC2 மெஷினும் இன்ஸ்டன்ஸும் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம டெவலப்பர் யூஸ் பண்றதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ரெடி பண்றோம். ஸோ டெவலப்பர் நம்ம டீம்ல ஒண்ணு நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் AWSலயே பண்றதுனால அந்த கம்ப்யூட்டரும் நம்மளே ரெடி பண்ணி தர மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம தான் ஒரு வர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணி டெவலப்பருக்கு கொடுக்க போறோம். அதுலதான் இந்த டெவலப்பர் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு IAM யூசர் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வாட் I'll do is I'll create add user. ஸோ இங்க என்ன யூசர் நேம், இவர் ஒரு கோடு டிப்ளாய் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இப்ப ஒர்க் பண்ற யூசர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ CD யூசர். அவருக்கு என்ன ஆக்சஸ் நான் கொடுக்க போறேன்னா ப்ரோக்ராமட்டிக்கல் ஆக்சஸ் அப்படின்றத நம்ம கொடுக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமட்டிக்கல் ஆக்சஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அண்ட் இங்க அட்டாச் எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் டைரக்ட்லி. இதுல நம்ம என்னென்ன பாலிசி எல்லாம் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த டெவலப்பர் எதை ஆக்சஸ் பண்ண போறாருன்னா S3 அப்படின்ற ஒரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ண போறாரு. அண்ட் கோடு டிப்ளாய் அப்படின்ற ஒரு நம்ம ஒரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ண போறாரு. ஸோ கோடு டிப்ளாய், ஸோ கோடு டிப்ளாய் ஃபுல் ஆக்சஸ், ரைட்? ஸோ அப்போ நம்ம S3 சர்வீஸும் கோடு டிப்ளாய் ஃபுல் ஆக்சஸும் இது ரெண்டுமே நீங்க ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. பட் ஆனா டு பி இன் த சேஃபர் சைட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சில பேர் இதுல ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க, இல்ல நமக்கு ஏதாவது தப்பு வந்துருச்சு, நான் S3 மட்டும் கொடுத்துறேன் கோடு டிப்ளாய் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு நம்ம யூசர் பர்மிஷன்ஸ் லெவல்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கூட கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப லேர்னிங் ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ ஆனா நம்ம S3 ஆக்சஸ் கோடு டிப்ளாய் ஃபுல் ஆக்சஸ்னு கொடுத்தாலே போதும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்றது ஒரு ஆப்ஷனல். ஸோ நமக்கு தெரியாம நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸும். ஸோ நம்ம S3 அண்ட் கோடு டிப்ளாய் ஆக்சஸ்ன்றது கொடுக்கறது கம்பல்சரியா நீங்க கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ ரெண்டுமே கொடுக்காம ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தாலும் இட்ஸ் ஃபைன். ஸோ எனிதிங். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, ஸோ நான் கொடுத்துருக்க பர்மிஷன்ஸை வச்சு ஒரு கோடு டிப்ளாய் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CD யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். ஸோ கோடு டிப்ளாய் ஒரு டெவலப்பர் யூசர் அப்படின்னு லெட்ஸ் கிரியேட் a நியூ யூசர். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா நான் கொடுத்துருக்க பர்மிஷன்ஸை வச்சு எனக்கு புதுசா ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீன்னு சொல்லிட்டு நமக்கு ஜெனரேட் ஆகும். இப்போ இந்த ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா ஒரு EC2 மெஷின்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். அது யாருன்னா டெவலப்பர் யூஸ் பண்ண போற மெஷின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், EC2ன்ற ஒரு சர்வீஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கிரியேட் a நியூ இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸுக்கு போவோம். ஸோ லெட்ஸ் லான்ச் a நியூ இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்னா Amazon Linux அப்படின்றதை நம்ம பேசிக்கா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல 1 GB ரேம்ன்றது நமக்கு ஃப்ரீ டயர். அண்ட் இதுல நம்ம எந்த ஸ்டெப் பண்ண போறதுல நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் 8 GB இஸ் எனஃப். டேக்ல நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு டேக் கொடுத்துக்கலாம். என்ன டேக்னா இது ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ண போற மெஷின் அப்படின்றதுக்காக நான் டெவ் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். நம்ம இப்போ இந்த டெவலப்பர் மெஷின் எந்த ஆப்ரேஷனும் நம்ம பண்ண போறது கிடையாது. அப்ப சேம் டு பி இந்த சேஃபர் சைட் ஆல் TCP எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் ப்ரோட்டோகால்ஸ் போர்ட் நம்பர்ஸ்ல வரையில நமக்கு வர போறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஃப்ளோ நம்ம பண்ண போறோம், ஒரு CDCPன்ற ஃப்ளோ. அதுல கண்டிப்பா நிறைய பேர் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடுவாங்க, மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே வரக்கூடாது. இந்த சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் வரக்கூடாது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் வரணும் அப்படின்ற போது நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணாம இருக்கிறதுக்காக பர்மிஷன்ஸ்ல ஃபுல் பர்மிஷன்ஸ், போர்ட் நம்பர்ல நம்ம ஃபுல் போர்ட் நம்பர் நம்ம கொடுத்துக்கிறோம். நீங்க ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க, அதுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ்ன்றது உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். அண்ட் நீங்க உங்க ப்ரொடக்ஷன் மெஷின்ல அண்ட் டெவலப்பர் மெஷின்ல என்னென்ன டூல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க, நீங்க எதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண போறீங்க. இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா MySQLக்கான போர்ட் நம்பர்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுப்பீங்க. அப்ப நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ ஆல் TCP அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல் TCP நான் கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச். ஏன்னா நம்ம இப்ப லேர்னிங் ஃபேஸ்ல தான் இருக்கும். let me select my laptop key and launch instance கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா இப்போ என்ன ஆயிரும்னா எனக்கு ஒரு புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வாட் வில் டூ இஸ் இந்த டெவலப்பர் மெஷின் ரன்னிங் ஸ்டேட்னு வந்த உடனே நம்ம அந்த IP அட்ரஸை காப்பி பண்ணி குட்டி வேலையை நம்ம இதில் கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ, இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போறோம்னா இந்த மெஷினுக்கு நான் கொடுக்க போறேன். அப்படின்னா டெவலப்பருக்கு நம்ம அந்த ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஸோ இப்போ லெட் அஸ் ரீஃப்ரெஷ் a few more times. எனக்கு இது ரன்னிங் ஸ்டேட்னு வரட்டும். ஸோ நம்ம அந்த கேப்ல புட்டி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ லெட்ஸ் கோ டு டவுன்லோட்ஸ். ஸோ லெட்ஸ் ஓப்பன் அவர் புட்டி அண்ட் லெட்ஸ் மினிமைஸ் திஸ். அண்ட் நமக்கு இப்போ ரன்னிங் ஸ்டேட் வந்தோடனே பப்ளிக் IP அட்ரஸ்ன்றது ரெடி. ஸோ
காப்பி யுவர் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அண்ட் லெட் அஸ் பேஸ்ட் இட் அவர் புட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், புட்டியில பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் SSHல ஆத்தரைசேஷன் அண்ட் ப்ரௌஸ் அப்லோட் யுவர் லேப்டாப் கீ. ஸோ நம்ம லேப்டாப் கீ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இங்க நான் ஓப்பன் கொடுத்தோன்னே நம்ம இப்ப யூஸ் பண்ண போற என்ன மிஷின்னா இது ஒரு டெவலப்பர் மிஷின். அப்ப நான் டெவலப்பர் மிஷின்ன்றது இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இதோட பேக்ரவுண்ட் கலர் நான் ஒயிட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு EC2 மிஷின் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது ப்ரொடக்ஷன் மிஷின்ன்றனால அதோட பேக்ரவுண்ட் நான் பிளாக் கலர்லயே வச்சுப்போம். அது நம்ம அடுத்த அப்கமிங் செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் புதுசா ஒரு மிஷின் நான் கிரியேட் பண்றேன். இது நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். அப்ப இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ன்றது டெவலப்பர் யூஸ் பண்ண போற மிஷின். ஸோ இப்போ லாகின் ஆஸ் EC2-user நம்ம யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம EC2 யூசரா நம்ம லாகின் பண்ணியாச்சு. லெட் மீ ஸ்விட்ச் ஓவர் டு ரூட் யூசர். ஸோ நம்ம ரூட் யூசரா ஸ்விட்ச் ஓவர் ஆன அப்புறம் சிம்பிளி டைப் யுவர் கமாண்ட் AWS configure. ஸோ ஏன் இந்த AWS configureன்ற கமாண்ட் அடிக்கிறோம்னா, இப்போ நான் AWS S3 LS அப்படின்ற ஆக்சஸ் கொடுத்தேன்னா எனக்கு என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் ஆகாது. அப்படின்னா இந்த EC2 மிஷினுக்கும் என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கும் இப்ப கனெக்ஷனே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கனெக்ஷனை நம்ம ஏற்படுத்த போறோம். ஸோ AWS S3 LS அப்படின்ற AWS configure அப்படின்ற கமாண்ட் அடிச்சுன்னா அது என்ன கேட்கும்னா உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். என்ன கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கிரெடென்ஷியல்ஸ். ஸோ which is let's copy our access key. நம்ம இதை இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். let's copy our secret access key. இதை காப்பி பண்ணிட்டு நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் சேம் டிஃபால்ட் ரீஜன், நான் என்ன ரீஜன்ல ஒர்க் பண்ண போறேன்னா மும்பை ரீஜன்ல ஒர்க் பண்ண போறேன். அப்ப AP-South-1 இது நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா இந்த மும்பைன்ற ரீஜன் நீங்க பாத்தீங்கன்னாலே AP-South-1 இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் அண்ட் அவுட்புட் ஃபார்மேட்ன்றது எனக்கு JSON ஃபார்மேட்ல எனக்கு அவுட்புட் வேணும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த 4 ஸ்டெப்ஸ்ல நம்ம ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, ரீஜன் அண்ட் அவுட்புட் ஃபார்மேட் JSON நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போ நான் சேம் கமாண்ட் AWS S3 LS அடிச்சால் எனக்கு என்னோட அக்கௌண்ட்ல என்னென்ன பக்கெட்லாம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் காமிக்கும். இதுவே நம்ம இப்போ AWS EC2 describe instances இல்ல வேற என்ன AWS ஓட CLI கமாண்ட் அடிச்சாலுமே நீங்க நெட்லயே போயிட்டு CLI கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இன்னொரு எக்ஸாம் DSCRIBE-INSTANCES. ஸோ நான் AWSல என்னென்ன இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஓடுது அப்படின்னு நான் பார்க்கணும்னு நான் நினைச்சு நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு இங்க வருது. ஸோ இட்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஐடின்றது என்னன்னு இருக்குன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு 9E0 அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஐடி ஓடிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இதை பார்த்தோம்னா CR9E0 ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்ப என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் நான் கொடுத்தனால, ஸோ நம்ம இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்னு கொடுத்தனால அவர் AWS இருக்க எல்லா சர்வீசஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ரியல் லைஃப்ல டெவலப்பருக்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி மற்ற பேரோட கம்பேர் பண்றதை விட டெவலப்பருக்கு நிறையபடியான ஆக்சஸே இருக்கும். நீங்க AWS அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ். ஆனா டெவலப்பர் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அந்த ப்ராஜெக்ட்க்கோ அந்த ஆக்சஸ்ன்றது இருக்கும். ஆனா இந்த டெஸ்டர்லாம் ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அவங்க EC2 இன்ஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க மாடிஃபை எல்லாம் பண்ண முடியாது. இருக்கிறத எடுத்து ஓபன் பண்ணி அங்க என்ன இருக்குன்றதை மட்டும் பாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பர்மிஷன்ஸ்லயும் பாலிசிஸ்லயும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லா டெவலப்பர் யூஸ் பண்ற ஒரு மெஷின்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் டெவலப்பர் யூஸ் பண்ற மெஷின்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம IAM யூசர் அண்ட் அவர் யூஸ் பண்றதுக்கான ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த டயக்ராம்ல இந்த பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க ஒரு டெவலப்பர் மெஷின் யூஸ் பண்ணலாம், இல்ல உங்களோட லேப்டாப்பையே கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டெவலப்பர் மெஷினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு IAM யூசர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த IAM யூசரை நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கூட போயிட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நீங்க என்னன்னா AWS configure அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், ஸோ உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்த அப்புறம் ஸோ யூ கேன் கனெக்ட் டு யுவர் AWS சர்வீசஸ். இது ரெண்டுமே ஒரு ஆப்ஷனான ஸ்டெப். இந்த நோட் பேட்லயும் அப்படிதான் நாங்க எழுதியிருப்போமே. ஸோ நோட் பேட்னா இந்த டாக்குமெண்டேஷன்ல ரைட். ஸோ யூசிங் த எக்ஸிஸ்டிங் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் ஆர் லான்ச் அன் EC2 இன்ஸ்டன்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். நீங்க ஓன் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல புதுசா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கூட நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் சரி கடைசியில் அல்டிமேட்டா AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட AWS அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ்ன்றதை கொடுக்க போறோம். இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ற ஒரு EC2 மிஷின் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம அக்கௌண்டோட பர்மிஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த ப்ரொடக்ஷன் EC2 மிஷின் நம்ம கிரியேட் பண்ண போறோம்.
The production EC2 machine. So guys, we can see the next part in upcoming days. Thank you.